அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். 44வது ராஜபாளையம் கம்பன் விழாவிற்கு என்னை அழைத்து பேசுவதற்கான வாய்ப்பை வழங்கிய இக்கம்பன் கழக நிர்வாகத்திற்கும் பொதுமக்களுக்கும் கம்பன் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இனிய நிகழ்வில் நான் கடந்த ஆண்டும் கலந்து கொண்டிருந்தேன். கடந்த ஆண்டு வந்தபோது புதிதாக பள்ளிக்கு நுழைந்து ஆசிரியர்களுக்கு பயப்படக்கூடிய ஒரு மாணவனின் மனநிலையில் இந்த நிகழ்வில் பேசியிருந்தேன். மேடையில் அமர்ந்திருக்கும் பெயர் சொல்லி போற்றத்தக்க பெருமக்களே, குறிஞ்சி செல்வர் கோதண்டம் அவர்களே, மருத்துவர் கணேசன் அவர்களே, விருது பெற்ற ராஜாசிங் அவர்களே, கம்பன் கழகத்தினுடைய தலைவர் வெங்கட்ராமராஜா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என் இனிய நண்பர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, அம்மா திருமதி ஆனந்தி அவர்களே, இங்கே எல்லோரும் எனக்கு பரிச்சயமான முகமாகவே இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்க வேண்டும். கவிதா ஜவஹர் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். 2வது ஆண்டாக மாவட்ட ஆட்சியராக இருப்பதால் கம்பன் கழகத்திற்கு அழைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். அதனால் ராஜபாளையம் கம்பன் கழகத்திற்கு நன்றி சொல்லும் அதே வேளையில் இதுவரை பணி மாறுதல் செய்யாமல் இருக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் நன்றி சொல்ல வேண்டும். 50 விழுக்காடு நன்றியை ராஜபாளையம் கம்பன் கழகத்திற்கும் மீதம் 50 விழுக்காடு நன்றியை தமிழ்நாடு அரசிற்கும் சமர்ப்பித்து, ஒருவேளை பணிமாறுதல் பெற்று சென்றபின் மீண்டும் அழைத்தால் 100% நன்றியையும் ராஜபாளையம் கம்பன் கழகத்திற்கு தருவேன் என்று சொல்லி, கடந்த ஆண்டு பேசுகின்ற போது என்னுடைய பேச்சில் ஒன்றை குறிப்பிட்டேன். சகோதரர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த உரையாடலே ஒரு தனியாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. வீடணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் அந்த போர்க்களத்தில் நடக்கக்கூடிய உரையாடல் என்று ஒரு வார்த்தையை குறிப்பிட்டேன். மறக்காமல் என்னை அறிமுகப்படுத்திய இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் அதே தலைப்பை அப்படியே தந்திருக்கிறார், கும்பிட்டு வாழ்கிறேன் என்று. அதனால் அவர் மறந்து விடுவார் என்று நினைத்தேன். மறக்காமல் கடந்த ஆண்டு சற்றே குறிப்பிட்ட அந்த வார்த்தையையே தலைப்பாக தந்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறார். இன்று ராஜபாளையத்தில் 2 இலக்கிய நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. ஒன்று இந்த கம்பன் விழா, மற்றொன்று திருக்குறள் சார்ந்த ஒரு விழாவும் நடக்கிறது. இந்த நகரம் இயற்கையையும் இலக்கியத்தையும் சூழ எப்போதும் போற்றக்கூடிய நகரம் என்று கடந்த 150 ஆண்டுகளாகவாவது குறைந்தபட்சம் தெரிகிறது. இந்த பகுதியில் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பாக பெனிங்டன் என்று ஒரு மாவட்ட ஆட்சியர் இருந்தார், திருநெல்வேலி மாவட்டத்தில். அவர் இந்த பகுதிக்கு ஆய்வுக்கு வருகின்ற போதெல்லாம் இங்கே நடக்கக்கூடிய இலக்கியங்கள், மக்கள் கல்வியின் மீதும் இலக்கியத்தின் மீதும் செலுத்தக்கூடிய நாட்டத்தை எல்லாம் பார்த்து அது எல்லோருக்கும் செல்ல வேண்டும் என்று தன்னுடைய பெரும் முயற்சியால் இங்கு ஒரு நூலகத்தை கட்டினார். இங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரத்தில் இன்றும் அந்த நூலகம் மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெனிங்டன் லைப்ரரி அப்போது கட்டப்பட்டது தான். அப்படி இயற்கையையும் இலக்கியமும் சூழ இருக்கும் இந்த நகரத்தில் கம்பன் விழாவில் பேசுவது மிகுந்த மகிழ்ச்சி. அதனால் என்னை அழைத்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்கிறேன். கும்பிட்டு வாழ்கிறேன் என்று கும்பகர்ணனுடைய அந்த மிக முக்கியமான வார்த்தையின் அடிப்படையில் இன்று என்னுடைய உரையை ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கம்பராமாயணத்தில் மிக முக்கியமான பாத்திரம் கும்பன். எது உயர்ந்த பாத்திரம், எது மேலானது, எது சற்றே விமர்சிக்க தகுந்தது என்பதையெல்லாம் ஆய்வாளர்கள் பேச்சாளர்கள் தொடர்ச்சியாக நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த பாத்திரமாக இருந்தால் என்ன, எல்லாம் கம்பன் தான். கும்மன் அவன்தான், ராவணன் அவன்தான், வீடனன் அவன்தான், கைகேயி அவன்தான், தயரதன் அவன்தான், எல்லாம் அவன்தான். அந்த ஆற்றல் மிகுந்த கம்பன் சற்றே உணர்ச்சி வயப்பட்டு தர்க்க ரீதியாக, அறிவு ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக ஒவ்வொன்றையும் தீர வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து எழுதிய பகுதி இந்த கும்பகர்ணனுடைய பகுதியாகத்தான் இருக்கும் என்று
என்னுடைய சிற்றறிவிற்கு எட்டிய வரை நான் கருதுகிறேன். மிகப்பெரிய போர் நடக்க இருக்கிறது. பிறன்மனை நோக்கா பேராண்மை என்ற தத்துவ மரபை மீறி சீதையை கவர்ந்து வந்து விடுகிறான் ராவணன். மந்திர ஆலோசனை நடக்கிறது. வீடணன் இளைய தம்பி எடுத்து சொல்கிறான், இது அறத்திற்கு சற்றிலும் நெறியாக இருக்காத ஒரு செயலை செய்கிறாய் என்று வீடணன் குறிப்பிடுகிறான். கும்பகர்ணன் எடுத்து சொல்கிறான், எல்லோரும் அறிவுரைக்கிறார்கள், ஆனால் அவன் மனதில் சீதை குடிகொண்டிருப்பதால் எந்த அறிவுரையும் அவனுடைய காதில் எட்டவே இல்லை. மந்திர ஆலோசனை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆசில் பரதாரம் சிறை அடைப்போம், மாசில் புகழ் காதல் உருவோம், வளமை கூற பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுரரை நன்று நம் கொற்றம் என்று அண்ணனுக்கு எடுத்து சொல்கிறான். இவ்வளவு பெரிய அரக்கர் குலத்தில் நம்ம வீரம் செறிந்தவர்கள், ஒரு மானுடர்களுக்கு மனிதர்களுக்கு கூசக்கூடிய பயப்படக்கூடிய அளவிற்கு நீ கொண்டு வந்து இங்கே நிறுத்திவிட்டாயே என்று அண்ணனை இடித்துரைக்கிறான். அவன் அண்ணன் மட்டுமல்ல, இவனுக்கு மன்னன். ஆனாலும் தன்னுடைய மனதில் பட்டதை எது நியாயம் என்பதை எடுத்து சொல்கிறான். நாம் என்னென்னமோ பேசுகிறோம், நாம் பெருமை பேசுகிறோம், ஆனால் செய்யும் செயல் எத்தகைய செயல்? ஆசில் பரதாரம் சிறை அடைப்போம், ஆனால் என்ன செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம்? வளமை கூற பேசுவது மானம், இடை பேணுவது காணமும், கூசுவது மானுடரை நன்று நம் கொற்றான். நம்மளுடைய ஆட்சி இப்படி அல்லவா இருக்கிறது. தந்து ஆட்சியை அவன் அண்ணனை விமர்சனம் செய்கிறான். அதோடு நிப்பாட்டல. ஆனால் அவன் என்னுடைய பேராசிரியர் டாக்டர் சங்கர சரவணன் என்று ஒரு தேர்ந்த தமிழறிஞர் இருக்கிறார். அவர் அடிப்படையில் ஒரு கால்நடை விஞ்ஞானி, ஆனால் ஆழ்ந்த தமிழ் புலமை கொண்டவர். அவர் அடிக்கடி கும்பனை பற்றி குறிப்பிடுகின்ற போது, கும்பன் ஒரு குழப்பவாதி என்ற ஒரு கருதுகோளை முன்வைத்து மிக தீவிரமான காத்திரமான ஆய்வுகளை முன்வைப்பார். கும்பன் எந்த ஒன்றையும் தெளிவாக சொல்ல மாட்டார். முதல் பாடலில் தான் இப்படி சொல்கிறாங்க, மிக மோசமாக அண்ணனை விமர்சிக்கிறான். ஆனால் அடுத்த பாடல்லையே இல்லை, நீ சீதையை கவர்ந்துக்கிட்டு விட்ட, இப்போ விட்டாலும் பிரச்சனை ஆகிடும், இப்போ விட்டால் என்ன ஆகும், நம்மளுடைய புகழ் எல்லாம் போயிடுமே. சிட்டர் செயல் செய்திலை குலச்சிறுமை செய்தாய், மட்டு அவர் மலர் குளறினாலை இனி மன்னா விட்டுடுதி. அப்படி விட்டா நம்மளுடைய புகழ் போயிடுமே, விட்டுட்டா. அவர் வெல்லட்டும், ராம லக்குவணர்கள் வென்றுவிட்டால் நம்ம போரில் போய் நம்மளுடைய மானத்தை காத்தோம் என்றாவது இருக்கட்டுமே என்று ஒரு குழப்பமான மனநிலையே இருப்பான். இப்படி குழப்பமான மனநிலை இருக்கிறது. அவனுடைய கருத்துக்களை சொல்கிறான். மந்திர ஆலோசனை நடக்கிறது. இவன் தூங்கச் செல்கிறான். எல்லோரும் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் ராவணன் போருக்கு போய் நிற்கிறான். மன்னனே முதலுக்கு போருக்கு போயிடுறான். ராவண ராம யுத்தத்தில் முதலில் ராவணன் சென்று அங்கே நிற்கிறான். அந்த போரில் முதல் நாள் போரில் தோத்துறான். எவ்வளவு பெரிய ஆளு! வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்ததோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலி பொத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் என்று எல்லாம் இவ்வளோ பெரிய வீரன் தோத்து விடுவான். அதை தோத்து அந்த களத்தில் நிற்கிறப்ப முன்னாடி மிக சாதாரணமாக ராமன் சொல்லுவான். ராவணன் முன்னாடி, ஆளைய உனக்கு அமைந்த நம் ஆறுதம் அரைந்த பூளையாயின. உன் கூட வந்த படைகள் எல்லாம் காற்று அடித்து பூளை பூக்கள் எப்படி சிதறி தெரிக்குமோ அப்படி போயிடுச்சு உன்னுடைய படைகள் எல்லாம். ஆளைய அமைந்த மாறுதம், உனக்கு அமைந்த மாறுதம் அரைந்த பூளை ஆயின. இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன். யாரு? நாகு இளங்கமுகின் வாழைதாவூரு கோசலை நாட்டுடைய வள்ளல். அவ்வளவு வளமையான கோசலை நாட்டினுடைய வள்ளல் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு போருக்கு வா என்று அனுப்பிவிடுகிறான். மிகுந்த அவமானத்தோடு வருகிறான். அவன் எப்படிப்பட்ட அவமானத்தோடு வருகிறான் என்றால், இலங்கை நகருக்குள் வருகின்ற போது அவன் காதல் மகளிர் அவனை பார்க்கிறார்கள், நகரத்து பெண்கள் பார்க்கிறார்கள், எல்லோரும் இவனுக்காக இறங்குகிறார்கள். ஆனால் அவன் யாரையும் பார்க்கல, ஒரே ஒரு பெண்ணை மட்டும் பார்த்து கொண்டே வருகிறான். எல்லா பெண்களும் நம்மளுடைய மன்னனுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று கண்ணீரும் கம்பளையுமாக பார்க்கிறார்கள். இவன் ஒரே ஒரு பெண்ணை பார்க்கிறான். மாதிரம் எவையும் நோக்கான்
வளநகர் நோக்கான் வந்த காதலர் தம்மை நோக்கான் கடல் பெரும் சேனை நோக்கான் தாது அவில் கூந்தர் மாதர் தனித்தனி நோக்கத்தன்ன பூதலம் எனும் அங்கே நங்கையே நோக்கி இலங்கை புக்கான். பூமியை மட்டும் பார்த்துட்டு உள்ளவர். உள்ள வந்தவன் அப்படியே போய் சிங்காதனத்தில் அமர்ந்திருக்கிறான். மூச்சு இறைக்கிறது, அவமானத்தில் வெப்பம் கொப்பளிக்கிறது, கண்களில் கண்ணீரை தாண்டி உதிரம் சேர்ந்து நிற்கிறது. சுட்டது குரங்கு. யாரிடம் தோற்றிருக்கிறோம்? சுட்டது குரங்கு எரி சூறை ஆடிட கெட்டது கொடிநகர் கிளையும் நண்பரும் பட்டனர் பரிபவம் பறந்தது எங்கனும். அவமானம் எல்லா திசைகளுக்கும் சென்று விட்டது. இட்டது இவ்வரியணை இருந்தது என் உடல். இந்த அரியணையில் இப்போ இருக்கிறது என் வெறும் உடல் தான். உயிர் போயிடுச்சே. வீரனுக்கு என்னைக்கு அவனுடைய மானம் போனதோ அன்றே அவன் உயிர் போய்விட்டது. சுட்டது குரங்கு எரி சூறை ஆடிட கெட்டது கொடிநகர் கிளையும் நண்பரும் பட்டனர் பரிபவம் பறந்து எங்கனும் இட்டது இவ்வரியணை இருந்தது என் உடல் என்று குறிப்பிடுகிறான். அதை மட்டுமா குறிப்பிடுகிறான்? வந்து அப்படியே அந்த சிங்காதனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கப்ப அவன் கண்ணுக்கு எதெல்லாம் முன்னாடி வருது? காலையில் நடந்த போர் தான் முன்னாடி வருது. நேற்று நடந்த போர் தான் முன்னாடி வருது. அந்த போரை அவனால் உணரக்கூட முடியவில்லை. எந்த பகுதியிலிருந்து அம்புகள் வந்தன மொய்த்தன என்று அவனால் உணரக்கூட முடியவில்லை. எந்த திசையிலிருந்து அம்பு வந்துச்சு? குணக்கதையோ குடக்கதையோ பாலதேயோ விசும்பதோ எங்கும் தானோ வடக்கதோ தெற்கதோ என்று உணர்ந்திலேன். மனிதன் வல்வில் இடத்ததோ வளர்த்ததோ என்றும் உணர்ந்திலேன் யானும் இன்னும். குடத்ததோ குடக்கதையோ கோணத்தின் பாலதையோ தடத்தவேர் உலகத்தேயோ எங்கும் தானோ விசும்பதோ வடக்கதோ தெற்கதோ என்றும் உணர்ந்திலேன் யானும் இன்னும் இடத்ததோ வளர்த்ததோ என்றும் உணர்ந்திலேன் அப்படின்னு எந்த பக்கம் இருந்து அந்த ராமனுடைய அம்புகள் வைந்தன? நம்மை மொய்த்ததை அந்த அம்புகள் எந்த பக்கம் இருந்து வந்துச்சு என்று அவனால் அதை உணரக்கூட முடியாத நிலையில் அவன் சிங்காதனத்தில் அமர்ந்திருக்கிறான். சிங்காதனத்தில் ராவணன் அமர்ந்திருக்கின்ற போது வருகிறார்கள். மீண்டும் மந்திர ஆலோசனைக்கு சபை கூடுகிறது. மந்திர ஆலோசனைக்கு எல்லோரும் இருக்கிறார்கள். மாலியவான் வந்து அறிவுரை சொல்கிறான். நீ போருக்கு செல்வதற்கு முன்பாகவே இந்த மந்திர ஆலோசனை கூட்டப்பட்டது. நாங்கள் எல்லோரும் அறிவுரை சொன்னோம். நீ கேட்கவில்லை. உன் தம்பி வீடனன் அறிவிற் சிறந்தவன் அறிவுரை சொன்னான். ஆற்றலும் அறிவும் தர்க்கமும் நிறைந்த கும்பன் அறிவுரை சொன்னான். உன்னுடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அறிவுரை சொன்னார்கள். நீ கேட்கவில்லை. ஏனென்றால் இந்த போர் அறத்தை சார்ந்த போர் அல்ல. நீ அடுத்தவன் மனைவியை கவர்ந்து கொண்டு வந்து நம்மளுடைய குலத்திற்கே இல்லாத ஒரு செயலை செய்துவிட்டால் இதில் எப்படி வெல்ல முடியும்? எத்தனை வீரம் இருந்தாலும் இது வெல்ல முடியுமா என்று மாலியவான் அறிவுரை சொல்கிறான். கேட்கல. மகோதரன் வந்து அறிவுரை சொல்வான். மகோதரன் அறிவுரையில் கம்பர் மிக நுட்பமான சொற்களை கையாள்வார். மகோதரன் வந்து ராவணன் மனதில் என்ன இருக்கிறதோ அதையே அவனுக்கு சொல்லுவான். நமக்கு நிறைய பேருக்கு அப்படி பிடிக்கும். நம்ம ஏதாவது ஒரு யார்ட்டையாவது அறிவுரை கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன முடிவெடுக்க நமது மனது விரும்புகிறதோ அதே அறிவுரையை அவர் சொன்னால் அவர்களை மனம் விரும்பும். இந்த உளவியல் நுட்பத்தை மகோதரன் புரிந்து கொண்டிருப்பான் என்று நினைக்கின்றேன். கம்பன் வார்த்தைகளில் அதை ரொம்ப தெளிவாக சொல்வார். ஏன்னா ஒரு நாளில் போரில் தோத்துட்டா அதே நிரந்தரமா? வென்றவர் தோற்பர், தோற்றவர் வெல்வர். எவர்க்கும் மேலாய் நின்றவர் தாழ்வர், தாழ்வர் உயர்வர் நெறியும் மக்தே என்றனர் அறிஞர் என்றோ. இதுவரை சொன்ன அறிஞர்கள்லாம் அதானப்பா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் தோத்துட்டோம்னா அவ்வளோதானா? வாழ்க்கையில் முழுவதும் தோத்துக்கிட்டே இருப்போமா? இன்னைக்கு ஒருத்தன் தாழ்வாக இருப்பவன் எப்போதும் அவன் தாழ்வாகவே இருப்பானா? வென்றவர் தோற்பர், தோற்றவர் வெல்வர். எவர்க்கும் மேலாய் உயர்ந்தவர் தாழ்வர், தாழ்ந்தவர் உயர்வர். இதான நெறி. இதைத்தான அறிஞர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த நெறியை படி பார்த்தோன்னா நீ வந்து உன்னுடைய ஆற்றலுக்கு எல்லை உண்டா? புண்தவர் இருவர் போரை புகழ்ந்தியே புகழ்க்கு மேலாய். இதுக்கு மேலே ஏன் நீ வந்து போய் பார்த்துட்டு அவங்க வந்து வில் ஆற்றல் இப்படி இருக்கு அப்படின்னு வந்து இவ்வளவு புலம்புற? இப்படி புலம்ப வேண்டிய அவசியமே இல்லையே. வென்றவர் தோற்பர், தோற்றவர் வெல்வர். எவர்க்கு மேலாய் நின்றவர் தாழ்வர், தாழ்ந்தர் உயர்வர் நெறியும் பக்தி என்றனர் அறிஞர் என்றோ. உன் ஆற்றலுக்கு எல்லை உண்டோ? புண்தவர் இருவர் போரை புகழ்ந்தியே புகழ்க்கு மேலாய். ஒரு அளவுக்கு கூட நீ அதுக்கு மேலே தேவையில்லாமல் புகழ்றி என்று மகோதரன் ராவணனுக்கு அறிவுரை சொல்கிறார். சரி, இந்த போரில் வந்து இப்போ நம்ம போருக்கு போல சீதையை விட்டுட்டா என்ன ஆகும்?
தேவியை விடுதல் அன்றி திரள் அது தீருமன்றோ, ஆவியை விடுதல் அன்றி வேறு ஒன்று ஆவதுண்டோ. முடிஞ்சா என்னடா இந்த உயிர் தானடா போகும், அதை விட்டுட்டு நீ புகழ் போறதுக்காக வருத்தப்படாம நீ இதற்கு இப்போது வருத்தப்படுகிறாயே, ஐயா உன்னுடைய கவலையை இன்றோடு விட்டுவிடு என்று மகோதரன் அவனுக்கு அறிவுரை சொல்கிறான். தன் மனதில் இருந்த அறிவுரையை கேட்டவுடன் சற்றே அவனுக்கு உத்வேகம் பிறக்கிறது. உடனடியாக அழைக்கின்றான். யாரை? கும்பனை அழைக்கின்றான். கும்பன் மிகப்பெரிய வீரன். வீரன் மட்டுமல்ல, ஆழ்ந்த சிந்தனையுள்ள அறிஞன். அறிஞன் மட்டுமல்ல, எந்த ஒன்றையும் தர்க்க ரீதியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வருபவன். அவன் தர்க்கவாதி மட்டுமல்ல, சகோதர பாசம் மிக்கவன். சகோதர பாசம் மிக்கவன் மட்டுமல்ல, அந்த பாசத்தால் அறத்தை நழுவவிடக்கூடாது என்று குழப்பமான மனநிலையில் இருப்பவன். இப்படி எல்லாமுமான, எல்லாம் நிறைந்த சிறந்த வீரனான கும்பனை அழைக்கச் சொல்கிறான். கும்பன் உறங்கக்கூடியவன், தொடர்ச்சியாக உறங்கி கொண்டிருக்கிறான். அவனை உறங்குறப்ப எழுப்புறதுலாம் ரொம்ப கஷ்டம். போய் நம்ம எப்படி அலாரம் வச்சுட்டு 5 மணிக்கு அலாரம் வச்சா 15 வாட்டி கழிச்சும் தூங்கிட்டு இருப்போம்ல, அது மாதிரி கும்பகர்ணனை அவ்வளோ ஈஸியாலாம் எழுப்ப முடியாது. கும்பகர்ணனை எழுப்ப கூட்டிகிட்டு வர சொல்கிறான். யார்? எந்த கும்பகர்ணனை? இடைபேரா இளையானை, இணையாளி மணி நெடுந்தேர் படைபேரா வரும்போதும் பதையாத உடம்பானை, மடைபேரா சூளத்தால் மழுவாள் கொண்டு எறிந்தாலும் தொடைபேரா துயிலானை துயில் எழுப்பி கொணர்க என்றான். போய் கூட்டிகிட்டு வா அவனை. இவ்வளோ பெரிய ஆற்றல் மிகுந்த கும்பகர்ணனை கூட்டிகிட்டு வராங்க, கூப்பிட போகிறாங்க. கும்பகர்ணனை போய் எழுப்புறாங்க. கும்பகர்ணன் எந்திரிக்க சொன்னால் எந்திரிச்சிருவானா? அந்த கும்பகர்ணனை எழுப்பக்கூடிய பாடல்களில் கம்பனினுடைய மொத்த ரசனையும் அங்கேதான் இருக்கிறது. அந்த பாடல்களை எல்லாம் படிக்கின்ற போது அது தரக்கூடிய இன்பத்தை நாம் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிச்சயம் எடுத்து சொல்ல வேண்டும். இன்று மிக முக்கியமான ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. நீங்கள்லாம் கவனிச்சிருப்பீங்க, டிரைவ் அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ் என்று. பள்ளி குழந்தைகளிடத்திலும் கல்லூரி மாணவர்களிடத்திலும் சாஃப்ட் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய மென் போதைப் பொருட்கள் பரவலாக கிடைக்கின்றன என்று சமீப காலமாக அதை ஒழிப்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறோம். அதனுடைய ஒட்டி மாணவர்களுக்கு இது போன்ற டைவர்ஷன்ஸ் வேணும் என்பதற்காக எல்லா பள்ளிகளிலும் கிராமங்களிலும் விளையாட்டு மைதானங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அரசினுடைய திட்டம் தற்பொழுது தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. விளையாட்டில் அவர்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். அதற்கு சற்றும் குறைவில்லாதது அந்த மென் போதைப் பொருட்கள் தரக்கூடிய சிற்றின்பத்திற்கு சற்றும் குறைவில்லாதது, ஏன் பல மடங்கு பெரியது கம்பனுடைய பாடல்கள் தரக்கூடிய இன்பம். அதை நிச்சயமாக அவர்களுக்கு எடுத்து சொல்வது ஆசிரிய பெருமக்களினுடைய கடமையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கும்பகர்ணனை போய் எழுப்ப போகிறாங்க. கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கான். உலக்கை எல்லாம் எடுத்து அவனுடைய காதில் சத்தம் வருகின்ற கேட்கின்றபடி அடிக்கிறார்கள். உறங்குகின்ற கும்பகர்ண உனது மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்று காண எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டாங்க, இன்னும் காலதூதர் கையில் தான் உனக்கான உறக்கம், நீ மரணம் அடைய போகிறாய், அதற்காகத்தான் அப்படி தூங்குறியாக, வேமேந்திரி. உறங்குகின்ற கும்பகர்ண உனது மாய வாழ்வு இறங்குகின்றதின்று காண எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல வில்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் என்று அவனை எழுப்புகிறார்கள். எந்திரிச்சிடறான். கும்பகர்ணன் எவ்வளவு பெரிய வீரன்! அவன் மொத்த ராம லக்குவன படையை எப்படி அவன் சிதறடிக்கிறான் என்பதற்கு முன்னோட்டமாக அவனுடைய தோற்ற பொழிவு இந்த பாடலில் சொல்வார். கும்பகர்ணன் எந்திரிச்சு வர்றான். அப்படியே நம்ம இதை ஒரு சினிமாவாக எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பாகுபலி ரேஞ்சுக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். கும்பகர்ணன் எந்திரிச்சு வர்றான். அவனுடைய தலை கிரீடம் இருக்குல்ல, அது வானத்தை அடிச்சிருது. விண்ணினை இடரும் மோழி, உடம்பு வானத்தவே நிறைச்சிருது. விசும்பினை நிறைக்கும் மேனி, கண்ணா அது கடலை விட பெருசு, கண்ணெனும் அவை இரண்டும் கடலினும் பெரிய ஆகும், எண்ணினும் பெரியனான, யோசிக்கிறதுக்கே பெரிய ஆளாம், இப்படி இருப்பானான்னு யோசிக்கவே முடியாது, எண்ணினும் பெரியனான இலங்கையீர் வேந்தர் பின்னோன் மண்ணினை அளந்து நின்ற மால் என வளர்ந்து நின்றான். ஈரடியால் உலகளந்த கோதை நாச்சியாரனுடைய அந்த பாடலின் வார்த்தை இங்க இருக்கும். விண்ணினை இடரும் மோழி விசும்பினை நிறைக்கும் மேனி, கண்ணனும் அவை இரண்டும் கடலினும் பெரிய ஆகும், எண்ணினும் பெரியனான இலங்கையீர் வேந்தன் பின்னோன், எண்ணினும் பெரியான, இவனோட பெரியவன் வேடனை விட இலங்கையின் வேந்தன் பின்னோன் மண்ணினை அளந்து நின்ற மால் என வளர்ந்து நின்றான் என்று
அவனுடைய தோற்ற பொழிவை இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஆளு கும்பன் என்று கம்பன் குறிப்பிடுகிறார். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஆளு, அண்ணனுடைய தம்பி, மன்னனினுடைய படைத்தளபதி அரசவைக்கு வருகிறான். வந்து இலங்கையர் அண்ணலை வணங்குறான். நிலை கிடந்த நெடுமதில் கோபுரத்து அலை கிடந்த இலங்கையர் அண்ணலை கொலை கிடந்த வேல் கும்பகர்ணன் ஓர் மலை கிடந்தது போல் வணங்கினான். ஒரு மலை அப்படியே ஒரு தரையில் படுத்திருந்தா எப்படி இருக்கும், அப்படி வணங்கினான். அவன் அண்ணனுக்கு எவ்வளவு அவன் விசுவாசத்தையும் மரியாதையும் தருகிறான். இவ்வளவு பெரிய வீரன். அவனுக்கு தெரியும் எதுக்கு வந்திருக்கானோ, அவனுக்கு தெரியும். எந்திரிச்ச உடனே அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். வந்து பார்க்கிறான். அண்ணன் சிங்காதனத்தில் மிகுந்த சோர்வோடு கோபத்தோடு அமர்ந்திருக்கிறான். அரசவையில் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்க்குறான். அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ரைட்டு, ஆனதோ வெஞ்சமம் அழகில் கற்புடை சாணகி துயரினும் தவிர்ந்தது இல்லையோ. நம்ம மந்திர ஆலோசனைக்கு முன்னாடி சொல்லிட்டு போனோம், சீதையை விட்டு விடுவதை தவிர வேறு வழி இல்லைன்னு. இவன் கேட்கவே இல்லை. சரி, இது என்ன விதிதானே. ஆனதோ வெஞ்சமம் அழகில் கற்புடை சாணகி துயர் இனும் தவிர்ந்தது இல்லையோ. வானமும் வையமும் வளர்ந்த வான்புகள் போனதோ புகுந்ததோ பொன்றும் காலமே. நாம் அழியக்கூடிய காலம் வந்துருச்சு, அதனால் வானம் மரவில் நாம் வைத்திருந்த உயர்ந்த புகழ் போய்விட்டதே என்று அவன் இறைஞ்சுகிறான். கிட்டியதோ செரு, போர் வந்துருச்சா. கிளர் பொன் சீதையை சுட்டியதோ. முனம் சொன்ன சொற்களால் திட்டியின் விடம் மன்ன கற்பின் செவ்வியை விட்டிலதையோ. இது விதியின் வண்ணமேன்னு முடிக்கிற. நீ வந்து விடம் போன்ற திட்டியின் விடம் மன்ன செல்வி, விடம் போன்ற கற்பு நெறியை கொண்ட சீதையின் பெயரால் வரக்கூடிய போர் விதியின் காரணமாகத்தான் வந்தது. அதனால்தான் முழுமையான அழிவை இது உறுதி செய்ய போகிறது என்று சொல்கிறார். கிட்டியதோ செரு கிளர் பொன் சீதையை விட்டிலையோ சுட்டியதோ. முன் சொன்ன சொற்களால் திட்டியின் விடம் மன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ. இது விதியின் வண்ணமோ என்று முடிக்கிறார். இல்லப்பா, நீ வந்து போருக்கு போகணும். ராவணன் கும்பனிடத்தில் சொல்கிறார். போருக்கு போகிறது அவனுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவன் யமனையும் வென்றவன், இந்திரனையும் வென்றவன். அவன் வெல்லாத ஆள் உலகத்தில் இல்லை. அவன் போருக்கு செல்வதில் அவனுக்கு எந்த அயற்சியும் அவனுக்கு இல்லை. ஆனால் போருக்கு செல்வதில் அவனுக்கு மிகப்பெரிய தயக்கம் இதில் இருக்கிறது. ஏன், எந்த காரணத்திற்காக இந்த போர் நடைபெறுகிறது? நீ இந்த போரினுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியுமா, ஒரு துளியாவது நிறைவேற்ற முடியுமா என்று அப்போதும் எடுத்துரைக்கிறான். இந்த போரோட நோக்கத்தை என்னால் நிறைவேற்றவே முடியாதுப்பா. நீ என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிற, சரி என்கிட்ட சொல்லு. இந்த உலகத்தை அகழ்ந்து எடுக்கணுமா, எடுத்துடலாம். இந்த உலகம் முழுவதும் ஒரு வரப்பு, ஒரு காம்பவுண்ட் கட்டணுமா, சொல்லு, கட்டிடலாம். ஆனால் நீ வந்து ராமனை வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து முடியுமா? கல்லலாம் உலகினை வரம்பு கட்டவும் சொல்லலாம். பெருவழி ராமன் தோள்களை வெல்லலாம் என்பது எப்படி தெரியுமா? கல்லலாம் உலகினை, பூமி அகழ்ந்து எடுத்துடலாம். வரம்பு கட்டவும் சொல்லலாம். பெருவழி ராமன் தோள்களை வெல்லலாம் என்பது சீதை மேனியை புல்லலாம் என்பது போலும் ஐயா. நீ சீதையை எப்படி தழுவணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தாண்டா நீ தழுவணும்னு நினைக்கிறது எப்படி நடக்காதோ அதே மாதிரி ராமனை வெல்வதும் நடக்காது என்று குறிப்பிடுகிறார். கேட்கல. அப்பையும் சொல்றான், இல்லை நீ போருக்கு போய் தான் ஆகணும். இது அரக்கர் உலகத்தினுடைய பெருமை. மன்னனாக இருந்து ஆணையிடுகிறான் படைத்தலைவனுக்கு. போகாமல் இருக்க முடியுமா? அரசாணை இல்லை, உத்தரவு, மதிச்சே ஆகணும். நோ அதர் ஆப்ஷன். அவன் இருந்தாலும் எடுத்து சொல்றான். அது மன்னன், அது அமைச்சனோட கடமை. இவ்வளவு தைரியமா வந்து மன்னன் கிட்ட பேசுறான். அவன் அண்ணன் மட்டுமல்ல, இவன் மன்னன். எவ்வளவு தைரியமாக அமைச்சன் பேசுகிறான் என்பதை இதற்கான ஒரு டெஃபினிஷனை வந்து கம்பன் கிட்ட தேடி பார்த்தா இன்னொரு இடத்துல சொல்றார். தயரதன் ராமனுக்கு முடிசூட்டக்கூடிய அந்த மந்திர ஆலோசனையில வந்து ஓர் அமைச்சன் அரசனுக்கு எப்படி அறிவுரை கூறணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்றார். இன்னைக்கு வரையும் அது பொருந்தும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாடல் இன்னைக்கு எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாடல். எது சரியோ அதை சரின்னு சொல்லணும். இல்லை அதனால உங்க மேல கோவப்படுவாங்களே, கோவப்பட்டா பட்டு போறாங்க. கம்பன் சொல்றான், தம்முயிர் கிருதி என்னார் தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர்
செம்மையின் திறம்பல செல்லா தேற்றத்தார் தெரியும் காலம் மும்மையும் உணரவல்லால் ஒருமையும் ஒளியும் நீரார். இப்படித்தான் ஒரு அமைச்சன் இருக்கணும். கிளியர் டெஃபினிஷன். தம்முயிருக்கு உறுதி என்ன? அப்பா உயிருக்கு ஆபத்து வந்துடும், நீ இதை வந்து கரெக்டுன்னு சொல்லி இதை கரெக்டுன்னு செஞ்சனா வந்தால் வந்துட்டு போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்முயிருக்கு இறுதி என்னார் தலைமகன் வெகுன்ற போதும். அரசன் வந்து கோபப்படுவான் நீ சொன்னதுனால, அதனால சொல்லக்கூடாது, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர். உனக்கு துன்பம் வரும், வெம்மை வரும், அதனால் வந்தாலும் நீ நீதியை தொடர்ந்து விடாது தொடர்ச்சியாக இதுதான் சரி என்பதை உரைக்க வேண்டும். செம்மையின் திறம்பல செல்ல தேற்றத்தார் தெரியும் காலம். நீ வந்து ஒருவேளை இதில் பின்னாடி போலாமா? தெளிவான தேற்றம், தெளிவாக எது தர்க்க ரீதியான சரியான நியாயங்களோ அதை சொல்ல வேண்டும். மும்மையும் உணரவல்லால் ஒருமையும் ஒளியும் மீறார். இதனுடைய பிரிடிக்ட், அடுத்து இது எப்படி போகும் என்பதை நீ ஆராய்ந்து சொல்ல வேண்டும். ஒருமையும் ஒளியும் மீறார், எப்போதும் உண்மையை சொல்ல வேண்டும். எல்லோரும் சரியாக சொல்ல வேண்டும். கலெக்டிவா சொல்லக்கூடிய செய்திகளிலும் நமக்கு வந்து தனிப்பட்ட நன்மை கிடைக்கும் என்று ஒருவர் மாற்றி சொல்லக்கூடாது. எது சரியோ அதை சொல்ல வேண்டும் என்று அங்கே அயோத்தியில் தயரதன் ராமனுக்கு முடிசூட்டக்கூடிய மந்திர ஆலோசனையில் ஒரு அமைச்சன் அரசனுக்கு எப்படி அறிவுரை சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதை தான் அந்த டெஃபனிஷனுடைய பயன்பாட்டு வடிவம் தான் இங்கே வந்து பார்க்க முடியும். கும்பனில் கும்பன் வந்து இன்னும் சொல்லுவான், இன்னும் சொல்கிறான், கேட்கல, இந்த போர் தேவையற்ற போர், இதில் ஜெயிக்க முடியாது, வேண்டாம். அப்போ வந்து கும்பன் இன்னும் எவ்வளவு அறிவிற் சிறந்தவன் அப்படின்றது இங்கே தெரியும். அவன் சொல்கிறான், இப்போ கடைசியாக சொல்கிறேன் கேளு, தையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து நீ ஐயுறு தம்பியோடு அளவலாவுதல் உய்திரம். சீதையை விட்டுட்டு ஐயம் செய்வதற்கு சந்தேகிப்பதற்கு எதுவுமே இல்லாத உன் தம்பியாகிய வீடனிடம் சென்று நீ வந்து அவனை அழைத்து வந்து சிறப்பாக இருப்பதுதான் ஒரே வழி, உய்திரம். அன்று இன்றேல் வேறு ஒரு செய்திரம் உள்ளது தெரிய கேட்டியால். அப்படி இல்லையா, வேற ஒரு வழி இருக்கு, சொல்றது கேள். நீ வந்து சீதையை விட்டுட்டு வீடனை கூட்டிட்டு வந்து இலங்கை உலகாக நீ ஆட்சி செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் வேறு ஒரு வழி இருக்கிறது கேள். என்ன? பந்தியில் படையை விட்டு நீ சிந்துதல் கண்டு இருந்து தேம்புதல் நல்லதில்லை. நீ பேட்சா வந்து படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி அந்த படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவதை கண்டு நீ இருந்து இங்கே வருந்தி தேம்பி அழுது இருப்பதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. மொத்தமாக இறக்குவோம், வா போய் ஒன்ஸ் ஃபார் ஆல் ட்ரை பண்ணலாம். பந்தியில் படையை விட்டு சிந்துதல் கண்டு நீ இரும்பு தேம்புதல் மந்திரம் அன்று வழியெல்லாம் சேர்த்து உந்துதல் கர்மம் என்று உணரக் கூறினான். எல்லாம் வா ஒன்னா போய் மொத்தமாக வந்து அடிக்கலாம். உடனே அவன் வந்து கோவப்படுறான், இப்படி அறிவுரை சொல்லிட்டே இருக்கே, போருக்கு போக சொன்னா போகாம, நீயும் உன் தம்பியும் இப்படித்தான் என்று வீடனையும் கும்பனையும் ராவணன் பழித்துரைக்கிறான். மானுடர் இருவரை வணங்கி மற்ற கூனுடை குரங்கையும் கும்பிட்டு உய்தொழில் ஊனுடை உம்பிக்கும் உணனுக்குமே கடன் யானது புரிகிலன் எழுக போ என்ற வெள்ள போடான்ட்டான். அரசவையிலிருந்து அண்ணன் தம்பியை மன்னன் படைத்தலைவனை வெளியேற்று, வெளியில போ. மானுடர் இருவரை வணங்கி மற்றும் கூனுடை குரங்கையும் கும்பிட்டு உய்தொழில் ஊனுடை உம்பிக்கும் உனக்கும் கடன். உனக்கு உன்னுடைய தம்பி வீடனுக்கு வேணா மானுடர்களை வணங்கி குரங்கு படையை கும்பிட்டு போய் இருங்க, யானது புரிகிலேன், எனக்கு அது வேண்டாம், எழுக போ என்றான். உடனே அவன் உணர்ச்சி வசப்படுறான், கும்பன் உணர்ச்சி வசப்படலை. ஒரு சிறந்த அறிஞனுக்கு, ஆற்றலாளனுக்கு, வீரனுக்கு நெருக்கடி நிலையிலும் அவன் உணர்ச்சி வயப்படாத தன்மையை கம்பன் இங்கே கும்பன் வழியாக வெளிப்படுத்துகிறார். கும்பன் வந்து உணர்ச்சி வசப்படவே இல்லை. சரி போகிறேன், போருக்கு தானே போகணும், அது எனக்கு பெரிய செயலே இல்லையே. ஆனால் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிட்டு போகிறேன், போயிட்டு நான் ஜெயிச்சுட்டு வந்து உனக்கு தகவல் சொல்லுவேன் அப்படின்லாம் நினைக்காத. வென்று வருவன் என்று உரைக்கிலேன், இது விதி நின்றது, பிடர் பிடித்து உந்த நின்றது, பொன்றுவேன், தோற்றுருவேன், இறந்துருவேன். நான் இறந்த செய்தி இலங்கைக்கு வரும், அரண்மனைக்கு வரும். அப்படி செய்தி வந்தவுடன் அப்போதாவது போரை நிறுத்தி சீதையை விடுத்து உன் மகன் இந்திரஜித்தினை, நம் செல்வன் புதல்வன் இந்திரஜித்தனை காத்து இந்த இலங்கை அரசை நீ காக்க வேண்டும் என்று சொல்வான். அப்போதும் அவன் கேட்க மாட்டான்.
வென்று இவன் வருவன் என்று உரைக்கிலேன் விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது பொன்றுவன் பொன்றினால் புலன்கள் தோழியை நன்றி என நாயக விடுதி நன்றரோ அப்படின்னு சொல்லுவான். அவன் கேட்க மாட்டான், நீ போருக்கு போய் தான் ஆகணும். அவன் போருக்கு கிளம்புவான். கடைசியாக இலங்கை மக்கள் அவனை காண்கிறார்கள். அரண்மனை அமைச்சர்கள் படைத்தலைவனை கடைசியாக பார்க்கிறார்கள். ராவணன் தன் தம்பி கும்பனையும் படைத்தலைவனுமான நிலைபெறாத இந்த உலகில் நிலையாற்றல் மிக்க வீரன் கும்பனை இறுதியாக பார்க்கிறான். இலங்கை மக்கள் எல்லாம் பார்க்கின்ற போது எல்லா கண்களிலும் இரத்தம் வருகிறது. அப்படிப்பட்ட கும்பன் கடைசியாக விடைபெற்று போருக்கு செல்கிறான். இப்பதான் இந்த மொத்த போர்க்காட்சியினுடைய உச்சம். போய் அங்க நிற்கிறான். தூரத்துல இருந்து எல்லா படைகளும் போகுது. எப்படி படைகள் போகுது? தார் செல, கார் செல, தேர் செல, பரிசல, எல்லா படைகளும் போகுது. காலற்படை போகுது, தேர்ப்படை போகுது, யானைப்படை போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல பூமியில நடக்கிறது போறதுக்கு இடம் இல்லைன்றதுனால பல படைகள் பறந்து போக ஆரம்பிச்சிருச்சான். ஏர் லிஃப்ட் பண்ணிட்டாங்க. கம்பன் எழுதுறான், பாரில் இடம் இல்லை என்பதால் விசும்பில் பறந்து சென்றன பல படைகள் எழுதுறான். அப்படி படைகள் எல்லாம் போது. படைகள் போனவுடன் அங்கே போர்க்களத்திலிருந்து ராமன் பார்க்கிறான். தூரத்திலிருந்து கும்பன் தெரிகிறான். வீடனிடத்தில் கேட்கிறான், உங்கள் இலங்கையிலிருந்து படை வருகிறதே, யார் அது? பக்கத்தில் வருகிறது. ராமன் வீடனிடத்தில் கேட்கிறான், அங்கே இருக்கக்கூடிய தலைவன் போருக்கு விரும்பியவனை போல் தெரியவில்லையே, அறநாயகனை போய் தெரிகிறானே, யார் அவன்? அவன் சொல்றான், என்னோட அண்ணன் கும்பன், சிறந்த அறிஞன், ஆற்றலாளன் எல்லாம் சொல்றான். அப்ப ராமன் சரி போய் கூட்டிட்டு வா, அவனை நம்ம கேம்புக்கு கூட்டிட்டு வந்துரு, ஆப்போசிட் கேம்புக்கு இங்க வந்துரு சொல்லி கூட்டிட்டு வர சொல்றான். வீடனன் போறான் அண்ணனை கூப்பிட. அவன் ஏற்கனவே அண்ணன் கிட்ட அவ்வளவு தர்க்கம் பண்ணிட்டு வந்தவன், ஆனால் மிகுந்த பாசத்திற்கு சொந்தக்காரன். வீடனன் மீதும் அவனுக்கு பாசம் உண்டு, ராவணனின் மீதும் அவனுக்கு பாசம் உண்டு, தவறு செய்த தங்கை சூர்பனகியின் மீது மிகுந்த பாசம் உண்டு. போர்க்களத்தில் தன்னை கை கால் மூக்கு என்று அறுத்தெறிந்த படைகளின் மீதும் ராமன் மீதும் அவனுக்கு பாசம் உண்டு. மிகுந்த அன்பு நிறைந்தவன் கும்பன். கூப்பிட்டு வந்த உடனே நேராக வீடனன் சொல்லி அனுப்புகிறான். ராமன் போய் அங்கே கும்பகர்ணனை பார்த்து, நீ இந்த பக்கம் வந்துரு, நீ அறத்திற்கு சொந்தக்காரன், நீ வரணும், நீ வந்துருனா. பேச மாட்டான். நீ எதுக்குடா இங்கே வந்த? நம் குலத்திலிருந்து ஒருவராவது அந்த பக்கம் இருக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் இறந்தபோது எள்ளும் நீரும் வைத்து எங்களுக்கு இறுதி சடங்கு செய்வதற்கு நீ ஒருவன் இருக்கிறாய் என்று நான் மகிழ்ந்திருந்தேனே, நீ போய் இந்த பக்கம் வரையே. அந்தப்ப வீடனன் ஆரம்பிக்கிறான், இல்லை நீ வந்துடணும், நீ வர்றதுதான் நல்லது. நீ வந்தனா எனக்கு அவன் தரும் செல்வத்து இலங்கையும் அரசும் எல்லாம் நினக்கு நான் தருவேன், தந்து நின் ஏவலின் நெடிது நிற்பேன். என் பக்கம் வந்துட்டேனா எனக்கு தரக்கூடிய இலங்கையும் அரசு செல்வத்தையும் எல்லாவற்றையும் உனக்கு நான் தந்து நின் ஏவலின் நெடிது நிற்பேன். உனக்கு இதின் உறுதி இல்லை, உன்பின் வந்தோன் மனக்கு நோய் தீர்த்து வந்த மரபையும் விளக்கு வாளின்னு கெஞ்சுவான். என்னுடைய மனதில் ஏற்பட்ட நோயை நீதானா தீர்க்கணும். அண்ணனுக்காக போருக்கு வந்துட்ட, தம்பி உனக்கு பின்னாடி பிறந்தவன் நான் எவ்வளவு மன உளைச்சலில் எப்படி இருக்கின்றேன், என்னுடைய மனத்து நோயை தீர்க்க வேண்டியதும் உன்னுடைய கடமை இல்லையா? எனக்கு அவன் தரும் செல்வத்து இலங்கையும் அரசும் எல்லாம் நினக்கு நான் தருவேன், தந்தினின் ஏவலின் நெடிது நிற்பேன். உனக்கு இதின் உறுதி இல்லை, உன் பின் வந்தோன் மனக்கு நோய் தீர்த்து வந்த மரபையும் விளக்கு வாளி. நாம் பிறந்த இந்த புலத்தியர் கூட மரபையினுடைய பெருமையையும் நீ விளக்க வேண்டும், நீ வந்துரு. அவன் வரமாட்டான். டேய், என்ன எனக்கு செல்வம் தரேன்ற, இலங்கை தரேன்ற, அரசு தரேன்ற, அதெல்லாம் வச்சு என்ன செய்ய போறோம்? இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா உனக்கு? எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? நாம் விரும்பி சேர்க்கிற செல்வத்தை எல்லாம் அனுபவிப்போம் என்று நீ நினைக்கிறாயா? இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட நீண்ட வாழ்க்கையா? நீர் மேல் இருக்கக்கூடிய குமிழிக்கு எவ்வளவு
காலம் இருக்கிறதோ அதுதான் இந்த உடம்புக்கும் காலம். நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. அதான் இந்த உலகத்தினுடைய பெருமையை. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை படைத்தது உலகன்னு வள்ளுவர் சொல்ல. இந்த உலகத்திற்கு ஒரே பெருமை தான் இருக்கு. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைன்னு சொல்றோம். அதான் இந்த உலகத்தோட பெருமை. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை படைத்தது உலகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகில் நீர்க்கோள வாழ்க்கையை நான் நம்பி நீ தரேன்றதுக்காக நீர்க்கோள வாழ்க்கையிடாது. நீர்க்கோள வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோளம் செய்துவிட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன் தார்கோள மேனி மைந்த என் துயர் தவிர்த்தலாகி கார்கோள மேனியனை கூடுதி கடிதி நீக்கின்னு சொல்ற. நீ அங்க போய் இருக்கிறதா நல்லது, என்னுடைய துயரை தவிர. கார்கோள மேனியானை கூடுதி கடிதி. நீர்க்கோள வாழ்வை நச்சு எனக்கு அவன் தான் போர் செஞ்சு போருக்கான எல்லா அணிகலன்களும் அணிவித்து எனக்கு அண்ணன் தான் அனுப்பி விட்டான். நீர்க்கோள வாழ்வை நச்சு நெடிது நாள் வளர்த்து எனக்கு போர்க்கோளம் செய்துவிட்டு புறங்கொடாது உயிர் கொடாது அங்கு போகேன் கார்கோள மேனி மைந்த நின்றுயர் தவிர்த்தலாகி கார்கோள மேனியனை கூடுதி கடிதி நேகி. வேமா போய் அங்கே சேர்ந்துக்கப்பா, என்கிட்ட போய் வராத. வீடணன் சிறந்த அறிவிற் சிறந்தவன். அவன் ஆய்ந்து அறிந்து பல கலைகளை கற்றவன். போர்க்கலைகளிலும் அறத்திலும் எல்லாவற்றிலும் சிறந்தவன் இளையவன் வீடன். அந்த வீடனன் இன்னும் அண்ணனுக்கு பொறுமையை எடுத்து சொல்கிறான். அண்ணா, தப்பு பண்ணுறது அண்ணன் பெரியவன், தண்டனை அனுபவிக்கிறது நீயா? இது நியாயமே கிடையாதுல்ல. தீவினை ஒருவன் செய்ய தீதிலாதோர் வீவினை உறுதல் ஐய மேன்மையோ கீழ்மைதானோ. அவன் தப்பு பண்ணுறதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கன்னு சொல்றிய. தீவினை ஒருவன் செய்ய தீங்கிலாதோர் வீவினை உறுதல் ஐய மேன்மையோ கீழ்வைதானே. ஆய்வினை உடைய ஐய, உனக்கு எல்லாமே தெரியுமே, ஆய்வினை உடைய ஐய அன்று அறத்தின் நோக்கி தாயை கொன்றான் தவத்தின் மிக்கான்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் எடுத்து கோட் பண்ணுறான். ஒரு பழைய புராண கதையை எடுத்து அவனுக்கு கோட் பண்ணுறான். சமத்கனி முனிவரனுடைய மகன் பரசுராமன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று தந்தை சொல்வதை கேட்டு அறவழியிலிருந்து திரிந்த தாயையே உயிர் எடுத்தான். அந்த கதையெல்லாம் உனக்கு தெரியாதா? நீ அறிந்து ஆராய்ந்து அறிந்தவன் தானே, இவற்றையெல்லாம் கற்றவன் தானே. நீ எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு இதையெல்லாம் கற்றவன். நீ எப்படி அடுத்தவன் செய்த தவறுக்காக போய் நீ சண்டை போடுவ? அப்பயும் கேட்குறானா? கேட்கல. அவன் அப்போதுதான் சொல்கிறான், கும்பன், தம்பி இல்லப்பா, நாம் மூவரும் சகோதரர்கள், நாம் மூவரும் பிரம்மாவிடம் வரம் பெற்றவர்கள். தாத்தா பிரம்மா நிறைய வரங்களை தந்தவர். உனக்கும் அண்ணனுக்கும் நல்ல வரம் கொடுத்திருக்கார். உனக்கு சிறந்த வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் எனக்கு அளித்த வரம் கூட ஒரு வலுவான வரத்தை தந்துவிட்டார். மலரின் மேல் இருந்த வள்ளல் வலுவிலா வரத்தினால் நீ உழைவிலா தர்மம் உண்டாய் உலகுலது அனைத்தும் உள்ளாய் தலைவன் நீ உலகுக்கெல்லாம் உனக்கு அது தக்கதேயால் புலையுறு மரணம் எய்தல் எனக்கு அது புகழதேயால். எனக்கு இதுதாப்பா பெருமை, அண்ணனுக்காக சேர்ந்து நான் மரணம் அடைவதுதான் எனக்கு பெருமை என்று குறிப்பிடுகிறார். மலரின் மேல் இருந்த வள்ளல் பிரம்மா வலுவிலா வரத்தினால், அவனுடைய வலுவில்லாத வரத்தினால் உழைவிலா தர்மம் உண்டாய் உலகுலது அனைத்தும் உள்ளாய் தலைவன் நீ உலகுக்கெல்லாம், நீ ஆய்ந்தறிந்தவன், சிறந்த வரங்களை பெற்றவன், இந்த பூமிக்கு தலைவனாக இருக்க வேண்டியது உனக்கு விதிக்கப்பட்ட கடமை. நீ அங்கே செல். நான் அண்ணனுக்காக, செஞ்சோற்று கடனுக்காக நான் அண்ணனுக்காக இறந்து மடிதல் எனக்கு பெருமை, புலையுறு மரணம் எய்தல் எனக்கு அது புகழதேயால் அப்படின்னு சொல்றான். அப்பயும் விடுறானாரா வீடனன்? விட மாட்டான். அண்ணா எவ்வளோ லாஜிக்கலாக பேசுகிறான் பாருங்க. இல்லை, அண்ணனுக்கு நம்ம எடுத்து சொல்லணும்ல. இப்போ உடம்புல ஒரு கட்டி வந்துருச்சு, ஒரு ரணக்கட்டி வந்துருச்சு. அந்த ரணக்கட்டியை உரிய சிகிச்சை அளிக்கின்ற போது உடலுக்கு வலிக்கும் என்று நாம் பார்த்து கொண்டு இருப்போமா? உடல் எடை தோன்றிற்று ஒன்றை அறுத்து அதன் உதிரம் ஊற்றி சுடர் உட சுட்டு வேறு ஒரு மருந்தினால் துயரம் தீர்தர், அதான சரி. கடல் இடை கோட்டம் தேய்த்து அதை அப்படியே விடுறது மடலுடை மார்பா, இது சரியா அப்படின்னு கேட்குறான். கடலிடை தோற்று கடலிடை கோட்டம் தேய்த்து கருவது கரிமம் என்றால் மடலுடை மார்பா மண்ணுதல் சரியா அப்படின்னு கேட்குறான். உடம்புல ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா அதை அறுத்து அதற்குரிய சிகிச்சை தானே செய்யணும். அது உடம்பு வலிக்கணும், அப்படியே விட்டால் என்ன ஆகும்? அது மாதிரி அண்ணனுக்கு அறிவுரை தானே சொல்லணும். அவன் சொல்கிறான், அண்ணனுக்கு அறிவுரை சொன்னப்பா, அவனுக்கு தான் அறிவு இல்லையே, கேட்க மாட்டானே. கருத்திலா இறைவன் தீமை கருதினால் அதனை காத்து திருத்தலாம் ஆகில் நன்றி திருத்தலாம் தீராதாயின் பொறுத்தொரு பொருள் உண்டாமோ பொறுதற்கு உரியராகி ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவருக்கு உரியதம்மா. ரொம்ப கொஞ்சம் கோபமாக சொல்லிடும்.
நான் சொன்னேன், அவன் கேட்கல. கருத்திலா இறைவன். இந்த இடத்துல சொல்றான் பாருங்க, ரொம்ப கவனமா. நான் அண்ணன் என்பதற்காக இந்த போருக்கு வரவில்லை. சகோதர பாசம் இருந்தாலும் கருத்திலா இறைவன். ஆராய்ந்து இதை குறிய அறிவை உடைய இல்லாத ராவணன் என்னை இங்கு அனுப்பிவிட்டான். கருத்திலா இறைவன் தீமை கருதினால் அவனை காத்து திருத்தலாம். ஆகி நன்றி திருத்தலாம். தீராதாயின் பொறுத்தொரு பொருள் உண்டாமோ. காத்துட்டு இருக்கல, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பொறுதொழிற்கு உரியராகி ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவருக்கு உரியதம்மா. இதுவும் நம்ம திருக்குறள்ல இருந்தா இதற்கான பின்புலத்தையும் எடுக்க வேண்டியது இருக்கிறது. புறந்தார்கள் நீர்மல்க சாகின் அச்சாக்காடு இறந்தும் கோல்தக்கது உடைத்து. நம்மை வளர்த்தவர்கள், நம்மை போற்றியவர்கள், நமக்கு அடைக்கலம் தந்தவர்கள் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய இறப்பு இருக்குமானால் அந்த இறப்பு இறந்தும் பிச்சை எடுத்தாவது பெறக்கூடிய அளவிற்கு உயர்ந்தது என்று குறிப்பிடுகிறார். அந்த தத்துவம் தான் இங்கேயும் வருது. கருத்திலா இறைவன் தீமை கருதினால் அதனை காத்து திருத்தலாம். ஆகி நன்றி திருத்தலாம். தீராதாயின் பொறுத்து ஒரு பொருளுண்டாமோ பொறுதற்கு உரியராகி ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவருக்கு உரியதம்மா. நான் அவன்கிட்ட சாப்பிட்டுட்டேன், அதனால் அவனுக்காக சண்டை போட்டு சாகிறதான் அப்படின்னு மறுபடியும் கும்பன் சொல்கிறான். வீடனன் அப்பையும் கேட்குறானா? இல்லை அண்ணன், இது நீ என்ன போய் பழைய கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்க. தாத்தா பிரம்மா நமக்கு வரம் தந்த கதைகள் எல்லாம் சொல்கிறாய். உனக்கு வலுவான வரம் கிடைத்தது என்று சொல்கிறாய். நீ இந்த பக்கம் ராமன் கூட வந்துட்டேன்னா, ராமன் எவ்வளோ பெரிய ஆளு, வேதமே ஆனவன் ராமன். எப்படிப்பட்ட ராமன்? வாலி வதையில் என்ன சொல்றார்? எப்படிப்பட்ட ராமன்? மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் என்று இந்த உலகத்திற்கே வேதமானவன் ராமன். வேதமே ராமன் தான். கைகேயி கூட சொல்லுவான். கைகேயியை போய் கூனி எழுப்புறப்ப இந்த விஷயத்தை சொல்வதற்கு முன்பாக கைகேயியை போய் கூடி எழுப்புவான். உனக்கு பெரிய துன்பம் வரப்போகுது கைகேயி, உனக்கு துன்பம் வரப்போகுது. ராமன் அரசால போகிறான், உனக்கு துன்பம் வரப்போகுதுன்னு கூனி எழுப்புறப்ப எந்திரிச்ச உடனே சொல்லுவான், எனக்கு எப்படி துன்பம் வரும், எனக்கு எப்படி துன்பம் வரும், எனக்கு எப்படி துன்பம் வரும் என்று கைகேயி கேட்பாள். எப்படி துன்பம் வரும் எனக்கு? பராவரும் புதல்வரை பயத்த யாவரும் உறாவரும் துயரை விட்டு உறுதி காண்பரால் விராவரும் புவிக்கெல்லாம் வேதமே அன்ன ராமனை பயத்த ஏற்கிடருண்டோ. நான் பெற்ற பிள்ளை யாரு? ராமன். கைகேயி சொல்றான், பராவரும் புதல்வரை பயத்த யாவரும் உறாவரும் துயரை விட்டு உறுதி காண்பரோ விராவரும் புவிக்கெல்லாம் வேதமே அன்ன ராமனை பயத்த ஏற்கு இடருண்டோ. அப்படி கேட்ட ராமனை, வேதமே ஆன ராமனை நீ வந்துட்டேனா, நீ பிரம்மா கொடுத்த வரமெல்லாம் எப்படி உனக்கு சரியா கிடைக்கல, அதெல்லாம் நீ இப்போ யோசிக்க தேவையில்லை. நீ ராமன் கூட வந்துரு, உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? முனிவரும் கருணை வைப்பர், மூன்று உலகமும் தோன்றி இனி வரும் பகையும் இல்லை, ஈருண்டென்று இறங்க வேண்டா, துணிவரும் செருணரான தேவரும் துணைவராவர், கனி வரும் காலத்து ஐய பூக்கொய்ய கருதலாமோ. எவ்வளவு ஒரு அழகான ஓமை பாருங்க. கனி வரும் காலத்து ஐய பூக்கொய்ய கருதலாமோ. ஒரு மரத்தில் கனிகள் உருவாவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அப்போ போய் அந்த மரத்தை உலுப்பி அந்த பூக்களை எல்லாம் கீழே கொட்டுவது எப்படி அறிவற்ற செயலாக இருக்கும். அப்படி பண்றியே. முனிவரும் கருணை வைப்பர், எல்லோரும் உன் மீது இன்மேல் கருணை வைப்பார்கள். மேல் உலகம் கீழ் உலகம் நடு உலகம் என்று எந்த உலகத்திலும் உனக்கு பகைவர் இல்லை. முனிவரும் கருணை வைப்பர், மூன்றுலகம் தோன்றி இனி வரும் பகையும் இல்லை, உனக்கு இறுதி வரும்னு நீ யோசிக்க வேண்டாம், ஈருண்டென்று இறங்க வேண்டா, துணிவரும் செருணரான தேவரும் துணைவராவர், கனிவரும் காலத்தைய பூக்கொய்ய கருதலாமோ அப்படின்னு சொல்ற. அதனால நீ இந்த பக்கம் வந்துரு. இப்போ போய் இப்படி வராமல் இருக்கலாம், வரமாட்டான். என்னப்பா இப்படி சொல்ற? எனக்கு எப்படி நம்மளுடைய அண்ணனை விட்டு விட்டு நான் வருவது? நாம் அண்ணனுடன் 2 தம்பியர்கள் பிறந்தோம். இருவரும் ஆற்றலிலும் செயலிலும் மிக்கவர்கள். அண்ணன் சாதாரண ஆளா? 3 உலகை ஆண்டவன். நாளைக்கு சாக போறான், அது உனக்கு தெரியும். அவன் சாக தான் போறான்னு. அப்படி செத்து கிடக்கிறப்ப கூட நான் செத்து கிடக்க வேணாமா? நான் இந்த பக்கம் உயிரோடு இருந்தா அது என்ன நியாயமாடா அப்படின்னு கேட்கிறான். தும்பியும் தொடையில் வீரன் சுடுகனை துருப்ப சுற்ற வெம்புவன் சேனையோடும் வேறொரு இளைஞரோடும் உம்பரும் பிறரும் காண ஒருவன் உலகை ஆண்டான், தம்பி இன்றி மாண்டு கிடப்பனோ தம்பியன் மண்மேல். தம்பி இல்லாம போய் செத்து கிடக்கலாமா? அவன்
அவன் அண்ணனுடைய பாசத்தை எப்படி சொல்றான் பாருங்க. தர்க்கம் தாண்டி, அறிவை தாண்டி, ஆற்றலை தாண்டி, உணர்ச்சியை தாண்டி எங்க வந்து நிக்குது. தும்பியம் தொடையில் வீரன் சுடுகனை துறப்ப சுற்று வெம்புவன் சேனையோடும் வேறுள்ள இளைஞரோடும் உம்பரும் பிறரும் காண ஒருவன் உலகை ஆண்டான். தம்பி இன்றி மாண்டு கிடப்பனோ தம்பி. 2 தம்பி இருந்து ஒருத்தனாவது கூட இருந்து சாகலைன்னா என்னடா பிறப்பு இதுன்னு கேட்கிறான். அப்பையும் விடுறானா வீடனை? விட மாட்டான். ஆனா இலங்கை அரசு செல்வம் ரொம்ப உச்ச கோட்டத்துக்கு போயிட்டான் கும்பன். எவ்வளோ சொல்கிறேன், நீ கேட்கவே மாட்ற. செம்பிட்டு தெரியல் இஞ்சி வம்பிட்டு தெரியல் எம்மன் உயிர் கொண்ட பகையை வாழ்த்து அம்பிட்டு துன்னம் கொண்ட புண்ணுடைய நெஞ்சோடு ஐய நான் கும்பிட்டு வாழ்களின் கூற்றையும் ஆடல் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த அரசவை தானே எனக்கு கிடைக்கும்னு சொல்கிறேன். செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வம் தேறி வம்பிட்டு தெரியல் எம்மன் உயிர் கொண்ட பகையை வாழ்த்தி அம்பிட்டு துன்னம் கொண்ட புண்ணுடைய நெஞ்சோடு ஐய நான் கும்பிட்டு வாழ்கிறேன் யாரையும் கூற்றையும் ஆடல் கொண்டேன். ஏண்டா நான் நாளைக்கு போய் இந்த அரசவை எனக்கு கிடைக்கும், இலங்கையை நீ ஆட்சி செய்யலாம் அண்ணனுக்கு பிறகு அப்படின்னு சொல்ற. அண்ணன் இந்த போரில் மடிந்து விடுவான், அதற்கு பிறகு நாம் தான் அரசாள வேண்டும் என்று சொல்கிறாய். அப்படி அந்த அரசு எனக்கு வருகிறது என்றால் என் மனதில் என்ன தோன்றும்? என் அண்ணனை அம்பிட்டு உடல் முழுவதும் புண்ணாக்கி அவன் கொடுத்த அரசவை என்று எனக்கு கண்களில் வந்து போகாதா? இந்த இலங்கையினுடைய செல்வத்தையும் இந்த நாட்டையும் காப்பதை விட என்னுடைய அண்ணனுக்கு கூட இருப்பதும் இந்த குலத்தினுடைய புகழை போற்றுவதும் எனக்கு பெருமை இல்லையா? இதை போய் சொல்ற அப்படி ரொம்ப கோபமா சொல்லுவான். செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வம் தேறி வம்பிட்ட தெரியல் எம்மன் உயிர் கொண்ட பகையை வாழ்த்தி, என் அண்ணனுடைய உயிரை கொண்ட பகையை வாழ்த்தி அம்பிட்டு துன்னம் கொண்ட புண்ணுடைய நெஞ்சோடு ஐயா நான் கும்பிட்டு வாழ்கிறேன். நான் போய் எதுக்குடா என்னுடைய எதிரியை கும்பிட்டு ஒரு வாழ்க்கை வரும் என்றால் அந்த வாழ்க்கை எனக்கு ஒருபோதும் வேண்டாம்னு சொல்லுவான். எவ்வளவு ஒரு தெளிவான முடிவு. அவன் எடுத்தது சரியா தவறா என்பது தர்க்க நியாயங்களுக்கு உட்பட்டது, அது விவாதத்திற்குரியது. ஆனால் அவன் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக, தர்க்க நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறான். கடைசி வரை சொல்றான். அப்பையும் விடுறானா? விடமாட்டான். அண்ணா ராமன் வேதத்திற்கே தலைவன். வேத நாயகனை உன்னை கருணையால் வேண்டிக் கொண்டான். காதலால் எம்மேல் உள்ள கருணையால் அவன் கூப்பிட்டான். நீ அறத்திலிருந்து மாறுபடாதவன், நீ அங்கு வருவதான நியாயம். அப்ப தம்பிக்கு அவன் கடைசியா சொல்றான். இவ்வளவு சொல்லியும் வீடனன் கேட்கவில்லை. வீடனுக்கு இந்த உலகத்தின் உண்மைகளை, உலக தத்துவத்தை, நிலையாமை தத்துவத்தை கும்பன் வழியாக உலகிற்கு சொல்கிறான். ஆகுவது ஆகும் காலத்து ஆகும். ஏதாவது ஒன்று நடக்கணும்னா அது நடக்கக்கூடிய காலத்தில் நடக்கும். அழிவது அழிந்து சிந்தி போகும். ஏதாவது ஒன்று அழியணும்னா அது அழிய காலத்தில் போக தான் செய்யும். அயலே நின்று போற்றினும் போதல் தின்னம். பக்கத்திலேயே இருந்து நீ பாதுகாத்துக்கிட்டாலும் அதை நீ காப்பாற்ற முடியாது. அயலே நின்று போற்றினும் போதல் தின்னம் சேகுவர தெளிந்தோர் நின் யார் உளர் ஏகுதி எம்மை நோக்கி இரங்கலை என்றும் உள்ளாய் அப்படின்னு சொல்றோம். இதை குற்றமில்லாமல் தெரிந்தவர்கள் உலகத்தில் உன்னை விட யாருடா வீடனா இருக்கா? அதனால எமக்கு இரங்கல் செய்யாது ஏகுதி, நீ கிளம்பி போயிடு. வாழ்த்தி சொல்றான். இரங்கலை என்றும் உள்ளாய். அவனை வாழ்த்தி அனுப்புறான். கேட்க மாட்டான். ஆகுவது ஆகும் காலத்து ஆகும். அழிந்து சிந்தி அழிவது அயலேன் என்று போற்றினும் போதல் தின்னம் சேகு அற தெளிந்தோ நின்னின் யாருளர் ஏகுதி எம்மை நோக்கி இரங்கலை என்றும் உள்ளாயின மறுபடியும் கும்பன் அவனுக்கு சொல்கிறான். அழுகிறான். வீடனன் கண்ணீர் சிந்துகிறான். ஏனென்றால் அண்ணனை அவன் கடைசியாக பார்க்கிறான். அவனுக்கு தெரியும் இந்த போரில் 2 பேருக்குமே தெரியும், இந்த போரில் மீண்டும் சகோதரர்கள் சந்திக்க போவது இல்லை. எவ்வளவோ கூப்பிடுறான், மண்டாடுறான், வரமாட்டான். அவன் இன்னும் அவனுக்கு தர்க்க நியாயங்களை இதை சொல்றான். கடைசியில் முடியலன்னு அவனை போன அனுப்புறப்ப வேற வழியே இல்லாமல் வீடனன் விடைபெறுகிறான். விடைபெற போறப்ப கும்பனை பார்த்து வணங்குவான், கையெடுத்து கும்பிடுவான். வணங்கினான். மனமும் வதனமும் வாயும் உணங்கினான். உயிரோடு யாக்கை ஒடுங்கினான். உயிரும் உடம்பும் ஒடுங்கி போயிடுச்சு அவனுக்கு. உரை செய்து பிணங்குவதில் ஆவது இல்லை என்று போந்தான். குணங்களால் உயர்ந்தான் சேனை கடலெல்லாம் கரங்கள் தூர்ப்ப. மொத்த படை, இலங்கை படையெல்லாம் கொஞ்ச நேரத்தில் எதிர்த்து சண்டை போட போறாங்க.
கொஞ்ச நேரத்தில் இந்த கேம்புக்கும் அந்த கேம்பும் சண்டை போட போகிறாங்க. ஆனால் அவன் யார்? மன்னன் தானே. வீடனன் இலங்கைக்கு மன்னனுடைய தம்பி. எல்லா படைகளும் வீடனை அவன் அறத்தின் மிக்கவனை கைதொழுப்பி வழங்கி எல்லா படைகளும் அழுகிறது. கும்பனோடு சேர்ந்து கண்களில் அவனுக்கு அப்படியே கண்ணீர் வருது. தம்பி எந்திரிச்சு நடந்து போறான், பார்த்து கும்பன் அப்படியே அழுகிறான். கள்ளநீர் வாழ்க்கை ஏமை கைவிட்டு காலும் விட்டான். இந்த போலியான பொய்யான இந்த வாழ்க்கையை, எங்களோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை கைவிட்டு காலும் விட்டான். உறவுகளை அறுத்தெறிஞ்சிட்டு போறான். கால்னா உறவு. கள்ளநீர் வாழ்க்கையேமை கைவிட்டு காலும் விட்டான், பிள்ளமை துறந்தான் என்னும் பேதுரு நிலையனாகி. மூத்த சகோதரர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தை எவ்வளவு வளர்ந்தாலும் அது குழந்தை தான். ஆனால் இப்போதான் அவன் பார்க்குறான், சின்ன பையன் மாதிரி இருந்தான் நேற்று வரையும், பிள்ளைமையை விட்டு இன்னைக்கு பேதுரும் நிலையனாகி போகிறான். அவனுடைய பிள்ளைத்தன்மை, சிறுபிள்ளைத்தன்மை குறைந்து பெரிய அறிஞனாக இவ்வளவு எனக்கு அறிவுரை சொல்லிட்டு போகிறானே. வெள்ள நீர் எல்லாம் வடிய வெங்கண்ணன் உள்ள நீர் எல்லாம் மாறி உதிர நீர் ஒழுக நின்றான் அப்படின்னு சொல்கிறான். கண்கள் கடலில் சென்று ஆறு கலக்கின்ற போது ஆறு மறைந்து விடுவதை போன்று கண்களிலிருந்து வரக்கூடிய நீரெல்லாம் மறைந்து உதிரம் மட்டுமே கண்களில் வடியத் தொடங்குதுன்னு எழுதுறான். கும்பன் தம்பி நடந்து போகிறான், பார்க்கிறான். அவன் அந்த பக்கம் போயிட்டான். எதிரியில் இப்போது தம்பி இல்லை, ராமன் இல்லை, எதிரிகள் தான் இருக்கிறார்கள். இந்த பக்கம் அறத்தில் சிறந்த, அறிவில் சிறந்த, ஆற்றலில் சிறந்த, தர்க்கத்தில் சிறந்த, நியாயத்தில் சிறந்த கும்பகர்ணன் இல்லை. ராமனுக்கு எதிரிகள் மட்டுமே இந்த பக்கம் இருக்கிறார்கள். போர் நடக்கிறது, மிக கடுமையான போர் நடக்கிறது. ராம லக்குவன படைகளை கும்பகர்ணனுடைய படைகள் மோதுகின்றன. எல்லாம் இந்த பகுதியில் கம்பனுடைய மொழி ஆற்றலையும் அந்த வார்த்தைகள் பிரயோகத்தையும் பார்க்குறப்ப மிகுந்த, அது ஒரு தனி டாப்பிக்கில் பேசணும், அதுக்காக அடுத்த வருஷம் அதை சொல்லிடாதீங்க. அது இப்படி கலெக்டர் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமாக டாபிக் சொல்லிட்டு போயிடுறாரு அப்படின்னு. அது அந்த போர்க்காட்சி ரொம்ப உச்சபட்சமாக இருக்கும். எடும் எடும் என எடுத்ததோர் இகழ் ஒளி பகல் ஒளி இடக்கவே என்று கலிங்கத்து பரணியில் பின்னாடி வருமே, அதனுடைய இதெல்லாம் இங்கே தான் இருக்கும். தேடு ஓடின, புறவி ஓடின, எல்லாம் உதிர பேராறு ஓடியது, ஆடின கவந்த பந்தம், தலைகள் இல்லாத முண்டங்கள் எல்லாம் எந்திரிச்சு ஆடியதான். ஆடின கவந்த பந்தம் ஆடின கொடிகள் எல்லாம் அந்த கொடிகள் எல்லாம் ஆடுதான். எல்லாம் ஓடுது, தேர் ஓடுது, பரி ஓடுது, கால் ஓடுது, அவ்வளவு ரத்தம் ஆறா ஓடுது அந்த போர்க்களத்தில். இப்படி போர் நடக்கிறது. போர் உச்சபட்சமாக கும்பனுக்கும் ஒவ்வொரு அதில் இருக்கக்கூடிய சிறந்த தலைவர்களுக்கும் ரொம்ப சாதாரணமாக நடக்குது. அங்கதனுக்கு போர் நடக்குது, அனுமனுக்கு போர் நடக்குது, சுக்ரீவனுக்கும் கும்பனுக்கும் போர் நடக்குது. சுக்ரீவனை கும்பன் போர் செய்யக்கூடிய அந்த காட்சி சின்ன பின்னமாக இருக்கும். கும்பனை சுக்ரீவனை கும்பன் ஒத்த கையில் அப்படியே தூக்கிட்டு அப்படியே சுற்றி போய் தூக்கி எறிவான். தப்பிக்கவே முடியாது. கும்பன் கையிலிருந்து எப்படி சுக்ரீவன் தப்பிக்க போகிறான் என்று ராம லக்குவன படைகளும் ராம லக்குவனரும் பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நேரத்தில் கும்பனுடைய மூக்கை கடித்து எறிந்து விட்டு ஓடி வந்துடும். அடுத்து லக்குவனுக்கும் கும்பனுக்கும் ஒரு போர் நடக்கும், ஒரு உரையாடல் நடக்கும். இலக்குவனும் கும்பனும் நேருக்கு நேராக சந்திச்சுக்குவாங்க போர்க்களத்தில். அப்போ கேட்பான் கும்பன் கேட்குறான், என்னுடைய தங்கையின் நாசியை வெஞ்சினத்தால் அறுத்தீர்களே, என்னுடன் பிறந்தால் பொய்தவள் குலக்கொடி ஒருவள், செய்த குற்றம் ஒன்றிலல் நாசி வெஞ்சினத்தால் அறுத்து கொய்தவ கொற்றவ அவள் கூந்தல் இழுத்த கையை கைத்தடை வீழ்த்துவேன் என்றான் அப்படின்னு. அவருடைய கூந்தலை அறுத்தீர்களே, நாசியை அறுத்தீர்களே, உன்னுடைய கையை நான் வீழ்த்த போறேன் அப்படின்னு சொல்லுவான். அவ்வளோ கோபமாக கும்பன் சொல்ல, லக்குவணன் மிகுந்த அமைதியோடு ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லுவான், வெள்ளில் பதில் சொல்ல கற்றிலோம் யாம், சொல்லில் பதில் சொல்ல கற்றிலோம் யாம். வில்லில் தான் பதில் சொல்லி பழக்கம், சொல்லில் பதில் சொல்லி எனக்கு அதுக்கு நான் கற்றுக்கல அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்லுவான். போர் நடக்கும், உச்சபட்ச போர் நடக்கும். அந்த போரெல்லாம் நிறைவு காட்சிக்கு வரும். என்ன கிளைமேக்ஸ் நமக்கு தெரிஞ்சது தானே, வந்துடும். இந்த இடத்துல தான்
கும்பனை போற்றுவதா கம்பனை போற்றுவதா ராமனை போற்றுவதா யாரை போட்டு நினைச்சா கடைசியில் நம்ம கம்பனை தான் போற்றணும். கம்பன் வந்து கடைசியாக அந்த இடத்துல எழுதுவார். கும்பன் வந்து முதலில் கைகள் அறுபடும், இந்த கையும் அறுபடும், காலில் உதைத்து போரிடுவான், கால் இரண்டும் அம்புகளால் வீழ்த்தப்படும், வாயில் மலையை கடித்து துப்பி போர் செய்வான், மூக்கு அறுக்கப்படும், அயற்சியாகி மூர்ச்சையாகி விழுந்து விடுவான். அப்ப ராமன் பக்கத்தில் வருவான். ராமன் பக்கத்தில் வரப்போ போர் முடிஞ்சு போயிடும், எல்லாம் இதாகும். அப்போ கேட்பான், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீதியால் வந்த நெடுந்தரும நெறியல்லால் சாதியால் வந்த சிறு நெறி அறியான் என் தம்பி, ஆதியாய் உனை அடைந்தான் வேதியா உனக்கு அடைக்கலம் யான் வேண்டினேன் என்று கேட்பான். என் தம்பி இருக்கான வீடன் பக்கத்தில் வந்திருக்கான், அவனுக்கு வந்து நீதியால் வந்த நெருதரும நெறியல்லால் எங்கள் குலத்தினுடைய பெருமையால் வந்த நெறிலாம் அவனுக்கு, தவறான நெறிலாம் அவனுக்கு தெரியாது. ஆதியாய் உனை அடைந்தான் வேதியாய் உனக்கு அடைக்கலம் யான் வேண்டினேன், அவனை நீ பாதுகாத்துக்கணும்னு சொல்லுவான். அப்படி பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்லுவான். அண்ணன் வந்து தம்பி தான் சொல்லிட்டு இவனை விட்டுற மாட்டான், கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. தம்பி என்று இறங்கி தவிரான தகவிலான், ஏன்னா அவன் அண்ணனாக என்னை அனுப்பவில்லை. ஏன்னா அந்த கருத்திலா இறைவன் தீமை கருதினால் அதனை காத்திலே வந்து தெளிவாக சொல்லியிருக்க, மன்னனாக தான் அனுப்பியிருக்கிறான். அதனால் இவனும் அவனுடைய அரசகையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் பார்ப்பானே தவிர உடன் பிறந்த தம்பியாக பார்க்க மாட்டான். தம்பி என்று நினைந்து இரவினான தகவிலான், அதனால் உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் எம்பி பிரியாதாக யான் வேண்டினேன். உன்னையும் உன் தம்பி உம்பி இலக்குவனையும் அனுமனையும் 3 பேரையும் அவனுக்கு வந்து நீங்கள் க்ளோஸாக வந்து பார்த்துக்கணும் என்று தன்னுடைய தம்பிக்காக கேட்பான். அப்போதான் கடைசியாக எப்படி கும்பகர்ணன் மரணமடைகிறான், நிறைவு எய்துகிறான்றதுல தான் ஒரு வீரனுக்கு செய்யக்கூடிய உச்சபட்ச மரியாதையை கம்பன் செய்திருப்பார். ராமனினுடைய அம்பு துளைத்து கும்பன் சாகவில்லை. அப்புறம் கேட்குறான், நான் அவ்வளோதான், இதோட நான் போயிட்டு போக முடியுமா? தலையில் கையில் கால் இல்லை மூக்கு இல்லை, நான் இலங்கைக்குள்ளே போக முடியுமா? என்னை விடுறேன்னு சொல்கிறேன், நான் இலங்கைக்குள்ளே போக முடியுமா? இப்போ மூக்கில்லா முகமென்று முனிவர்களும் அமரர்களும் நோக்குவர், நோக்காமை நுண்கலையான் என் களத்தை நீக்குவாய், நீக்கிய பின் நெடுந்தலையை கருங்கடலுள் போக்குவாய், இதை யான் வேண்டுகின்ற பொருள் என்றான். என்னை வந்து கழுத்தை அப்படியே ஒரே ஒரு அம்பு விட்டு கழுத்தை எடுத்து அப்படியேவும் கடலுக்குள்ளே வச்சிரு, இல்லைனா மூக்கில்லா முகம் என்று முனிவர்களும் அமரரும் நோக்குவார், நோக்காமை அது பார்க்க வேண்டாம், நுண் கணையால் என் கழுத்தை நீக்குவாய், நீக்கிய பின் நெடுந்தலையை கருங்கடலுள் போக்குவாய், இதை நின்னை வேண்டுகின்ற பொருள் என்றான்னு அவன் கேட்பான். மரணம் அவனுக்காக வரவில்லை, அவன் அம்புகளால் கொல்லப்படவில்லை, இவனே மரணத்தை விரும்பி வாங்கி கடலுக்குள் தலையை வைக்க சொல்ல தான் உச்சம். இங்கதான் அப்படியே அந்த காட்சி நிறைவடைகிறது. இல்லை, சகோதர பாசம் இவ்வளவு உச்சமாக இருக்கிறப்ப வீடணனுக்கு தன்னுடைய அண்ணன் ராவணன் மீது பாசம் இல்லாமலா இருக்கும்? ராவணன் போரில் இறந்து கிடப்பான், கடைசியா வந்து அவன் அழுவான். இவன் எப்படி யாரை எல்லாம் தழுவிய கை இது தெரியுமா? போர்மகளை, கலைமகளை, புகழ்மகளை தழுவிய கை இன்று எதை தழுவுகிறது? சீதாதேவியை தழுவ வேண்டும் என்று நினைத்து இன்று பார் மகளை தழுவுகிறதோ திணைமாலால் திணை போல் பரத்த தோளான்னு அப்படியே அந்த பாடலை முடிப்பார். அப்படி நினைச்சு தன்னுடைய அண்ணன் ராவணனுக்காகவும் வீடணன் அழுவான். இப்படி சகோதர பாசத்தில் கம்பன் சொல்லக்கூடிய அந்த பாசம் என்பது எல்லோரும் அறிவாளிகள். ராவணனும் சரி, வீடனும் சரி, கும்பனும் சரி, நன்கு கற்றவர்கள், அரச குடும்பத்தினர், எல்லாம் கற்றும் தர்க்கம் தெரியும், போர் நியாயங்கள் தெரியும், போர் தர்மங்கள் தெரியும், எப்படி வெற்றி வரும் எப்படி தோல்வி வரும் என்று தெரியும். எல்லாம் தெரிந்தும் கடைசியில் சகோதர பாசத்திற்காக அந்த அழுகக்கூடிய அழுகை என்பதுதான் உறவுகளின் பாசத்தை கம்பன் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது.
இந்த இனிய வாய்ப்பை நல்கிய கம்பன் கழகத்திற்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.